தமிழ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கான நம்ம அல்ட்ரா தமிழ் வைரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை வரும் அழுத்திக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். இன்று நாம் பேச போகும் மனிதர் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, ஒரு தலைமுறையின் உணர்ச்சி. ஆம், நாம் நடிகர் விஜய் அவர்கள் பற்றித்தான். ஆரம்பத்தில் சாதாரண குடும்பம், அசாதாரண பயணம். இன்று அவர் தளபதி என்று ரசிகர்கள் அழைக்கிறார்கள். ஆனா ஆரம்பத்துல ஒரு டைரக்டரின் மகன், சினிமா பேக்ரவுண்ட் இருந்தாலும் வெற்றி கேரண்டி இல்ல. அவரது தந்தை S.A. சந்திரசேகர் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணினார். ஆனா மக்கள் ஏற்றுக்கொண்டது அவரது உழைப்பை மட்டும். ஆரம்பத்தில் தோல்விகள் பல. அவரது முதல் படங்களில் பெரிதாக வரவேற்பு இல்லை. சிலர் விமர்சனம் செய்தார்கள், சிலர் இவரால முடியாது என்றார்கள். ஆனா அவர் என்ன செஞ்சாரு? மௌனம், பிராக்டிஸ், ஹார்ட் ஒர்க், ஒரு திருப்பு முனை. அவருக்கு மிகப்பெரிய மாற்றம் கொடுத்த படங்களில் ஒன்று கிலி. அந்த படம் பிறகு விஜய் ஒரு ஹீரோ இல்ல, ஒரு மாஸ். அதற்கு பிறகு துப்பாக்கி, மெர்சல் போன்ற படங்கள் அவரை இன்னொரு நிலைக்கு எடுத்துச் சென்றது. மாணவர்களுக்கு அவர் செய்த மாற்றம். சினிமா வெற்றியுடன் அவர் சமூக சேவையிலும் கவனம் செலுத்த ஆரம்பித்தார். விஜய் மக்கள் இயக்கம் மூலம் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு டாப்சர்ஸுக்கு பரிசுகள், பல மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப், ஏழை குடும்பங்களுக்கு கல்வி உதவி. ஒரு நடிகராக இருந்தாலும் ஒரு மென்டர் போல மாணவர்களிடம் பேசுகிறார். அவர் சொல்லும் மெசேஜ் என்ன? எஜுகேஷன் தான் உண்மையான பவர். அதிகாரப்பூர்வ அரசியல் பயணம் 2024 அவர் தொடங்கிய கட்சி தமிழக வெற்றி கழகம். இந்த அறிவிப்பு தமிழ்நாடு அரசியலில் பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது. ஏனெனில் அவரது ஃபேன் மிக பெரியது. விஜயின் அரசியல் மெசேஜ்: ஊழல் எதிர்ப்பு, கல்வி முக்கியத்துவம், இளைஞர்கள் பங்கு, நேர்மை அரசியல். அவர் பல நேரங்களில் நேரடியாக அரசியல் கட்சிகளை தாக்காமல் சிஸ்டம் பத்தி பேசுறாரு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அப்ரோச். ரசிகர்கள், கட்சி பணியாளர்கள். முன்பு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ செலிப்ரேஷன், இன்று பூத் லெவல் டிஸ்கஷன். ரசிகர் மன்றங்கள் மெல்ல அரசியல் அமைப்பாக மாற ஆரம்பித்தது. இது சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் மட்டுமல்ல, ஒரு அமைப்பு செயல்முறை. சவால்கள்: அரசியல் என்பது சினிமா இல்லை. இங்கே டயலாக் மட்டும் போதாது, கிரவுண்ட் ஒர்க் தேவை, பாலிசி கிளாரிட்டி தேவை. விஜய் அவர்கள் இந்த சவால்களை எப்படி ஹேண்டில் பண்ணுவாரு? அது காலம் சொல்லும். எதிர்காலம். தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் சினிமா பேக்ரவுண்ட் இருந்த தலைவர்கள் இருந்துள்ளனர். ஆனா ஒவ்வொரு தலைமுறைக்கும் புதிய சிந்தனை தேவை. விஜய் அவர்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வருவாரா, அல்லது அரசியல் அவரை மாற்றுமா? இதுதான் பெரிய கேள்வி. குடும்பத்துல அமைதியான பக்கம். பொதுவாக மீடியா அட்டென்ஷனில் குடும்பத்தை அதிகம் காட்ட மாட்டார். பர்சனல் லைஃபை பிரைவேட்டா வச்சுக்கொள்கிறாரு. அது அவரின் டிசிப்ளின். ஒரு தலைமுறையின் தாக்கம். 100வது ஆண்டு குழந்தைகள் முதல் இன்றைய ஜெனரேஷன் வரை விஜய் அவர்கள் ஒரு எமோஷன். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கல்ச்சர், ஃபெஸ்டிவல் ரிலீஸ் செலிப்ரேஷன். இது ஒரு சாதாரண ஃபேன் ஃபாலோவிங் இல்ல, இது ஒரு மூவ்மெண்ட். உண்மையான பாடம். விஜய் அவர்கள் வாழ்க்கை சொல்லும் 3 முக்கிய லெசன். ஆரம்ப தோல்வி வெற்றியை தீர்மானிக்காது. ஹார்ட் ஒர்க் தான் ரியல் பேக்ரவுண்ட். ரசிகர்களின் அன்பு மிகப்பெரிய விருது. ஒரு டைரக்டர் மகன் இருந்து ஒரு தலைமுறையின் தளபதியாக மாறிய பயணம். இது வெறும் சினிமா ஸ்டோரி இல்ல, இது ஒரு செல்ஃப் பிலீஃப் ஸ்டோரி. விஜய் அவர்கள் இன்னைக்கு ஒரு நடிகர் மட்டும் இல்லை, ஒரு அரசியல் பயணத்தில் இருக்கும் மனிதர். திரையிலிருந்து மக்கள் மத்தியில், மக்களிடமிருந்து அதிகாரத்திற்கு. இந்த பயணம் எங்கே முடியும் என்று தெரியாது. ஆனா ஒரு விஷயம் உறுதி, அவரின் என்ட்ரி தமிழ்நாடு அரசியலை ஷேக் பண்ணியிருக்கிறது. நண்பர்களே, உங்கள் கருத்து என்ன? இந்த அரசியல் பயணம் வெற்றியா? கமெண்டில் சொல்லுங்கள்.